Hi friends, welcome back. Welcome to Tamil Crypto Tech. நான் உங்கள் கோகுல்நாத். இப்போ கிரிப்டோவில் இருக்கிற பீப்புளாக இருக்கட்டும், கிரிப்டோ இன்வெஸ்டர்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து கிரிப்டோ ஒரு வேஸ்ட்டு, போட்ட காசு வந்தால் போதும், கிரிப்டோவில் இனிமேல் பணமே போடக்கூடாது, அந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட்டில் இருக்கீங்க. நான் திருப்பி சொல்கிறேன், அந்த மாதிரி இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருப்பேன். இந்த வீடியோவில் நான் சொல்கிறது வந்து உங்களை கிரிப்டோக்குள்ளே இருக்க வைக்கிறதுக்கு காண்டி கிடையாது. அண்டு உங்களை கிரிப்டோக்குள்ளே இருக்க வைக்கிறனால வந்து எனக்கு எந்த விதத்திலுமே வந்து ஒரு ஒரு ப்ராஃபிட் கிடையாது. ஸோ நீங்கள் கேட்கலாம், இல்லைப்பா நீ வந்து யூடியூப் சேனல் பண்ணுறல, அது மூலமா மந்த்லி வந்து லேக்ஸ் கணக்காக வந்து ப்ராஃபிட் வரும் அப்படின்னு கேட்கலாம். பட் லிட்டரலாக வந்து தமிழில் இருக்கிற நீங்கள் எந்த யூடியூப் சேனல் கிரிப்டோ யூடியூப் சேனலுக்குமே வந்து பெருசாக வந்து ப்ராஃபிட்லாம் வந்து வராது. ஓகேங்களா? அண்டு வந்து இருந்துச்சு 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்து 3 வருஷத்துக்கு முன்னாடி கிரிப்டோ மூலியமா பெருசாலாம் வராது. ஒரு அதிகபட்சம் நான் தொடர்ந்து வீடியோ போட்டால் வீக்லி 2 வீடியோ 3 வீடியோ போட்டோன்னா ஒரு $150 அவ்வளோதான் கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ அதுவும் இல்லை. அண்டு சம் ஆஃப் யூடியூப் சேனல்ஸில் வந்து ஸ்ட்ரைக் அடிக்கிறாங்க. அந்த மாதிரியான ஒரு இஷ்யூஸ் பேருக்கு. இதை ஏன் உங்ககிட்ட நான் சொல்ல வரேன்னா வந்து யூடியூப் சேனல் மூலியமா உங்களை வந்து இந்த கிரிப்டோக்குள்ளே இருக்க வைக்கிறதுனால வந்து எனக்கு எந்த விதத்துலையுமே வந்து யூஸ் கிடையாது. பிகாஸ் ஆஃப் நான் பணம் போட போகிறேன், எனக்கு அது மூலிமா வந்து ப்ராஃபிட் வரப்போகுது. நான் வந்து எந்த வித ப்ரொமோஷனல் ஆக்டிவிட்டீஸுமே நான் வந்து ஈடுபடல. யூடியூப் சேனலை பொறுத்த வரைக்கும், கிரிப்டோ யூடியூப் சேனலை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ப்ரொமோஷனல் ஆக்டிவிட்டீஸ் வரும். அது வந்துச்சுன்னா மினிமம் வந்து நான் ஓப்பனாகவே சொல்கிறேன், மினிமம் வந்து உங்களுக்கு $1000 வரைக்குமே வந்து நீங்கள் வாங்கலாம். பட் இது வரைக்கும் லாஸ்ட் 5 வருஷத்தில் வந்து நான் எந்தவித ப்ரொமோஷனல் ஆக்டிவிட்டீஸுமே நான் வந்து ஈடுபட்டது கிடையாது. ஒன்லி ஒன் கிரிப்டோ டாக்கீஸுங்கிற ஒரு ஆப்பை மட்டும் தான் நான் வந்து அப்லோட் பண்ணேன். அதுவும் ஃப்ரெண்ட்லியாக தான் நான் வந்து பண்ணி கொடுத்தேன். ஓகேங்களா? மற்றபடி எந்த ஸ்கேம் வெப்சைட்ஸையோ நான் எதுவுமே வந்து நான் வந்து பெருசாக வந்து சொல்லலை. அது எனக்கு வரும். எனக்கு வந்து ரம்மி வந்திருக்கு, அதெல்லாம் வந்திருக்கு. பட் நான் அதெல்லாம் வந்து பெருசாக வந்து போடல. ஓகேங்களா? இதான் ஏன் இதை நான் சொல்ல வரேன்னா, உங்களை கிரிப்டோக்குள்ள இருக்க வைக்கிறது, உங்களை கன்வின்ஸ் பண்ணி உள்ள இருக்க வைக்கிறனால எனக்கு எந்த விதத்துலையுமே ப்ராஃபிட் கிடையாதுன்னு சொல்ல வரேன். ஓகேங்களா? அண்டு வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து, நீங்க இப்போ கிரிப்டோ விட்டு வெளியே போறீங்கன்னு வச்சுக்கலாம். கிரிப்டோ நான் வெளியே போறேன் அதனால கிரிப்டோ மார்க்கெட்டும் கீழே போகாது. இது ஏன்னா இந்த மார்க்கெட்டை டிரைவ் பண்றதுங்கிறது வந்து நீங்க கிடையாது. இங்க இருக்க ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸோட பணம் கிடையாது. நீங்க வந்து எதுக்கு யூஸ் ஆவீங்கன்னா, பணத்தை பெரிய பெரிய பணக்காரங்க ப்ராஃபிட்டை புக் பண்றதுக்கு தான் உங்க பணம் தேவைப்படுமே தவிர, இந்த மார்க்கெட்டை டிரைவ் பண்றதுங்கிறது வந்து கோடிக்கணக்கா பல்லாயிரம் கோடி பணம் வச்சுக்க புல்லியன் பேங்க்ஸ் அண்டு பெரிய பெரிய ரிச் பீப்புள்ஸ், பிளாக் ராக்கு, ஜேபி மார்கன், எலான் மஸ்க், இந்த மாதிரி பல பில்லியன்ஸ் வச்சுக்கிற பெரிய ரிச் பீப்புள்ஸ் மட்டும்தான் இந்த மார்க்கெட்டை வந்து டிரைவ் பண்றாங்களே தவிர, ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் வந்து இந்த மார்க்கெட் வந்து பெருசா வந்து டிரைவ் பண்றதே கிடையாது. அவங்க பணம் போறனால, ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் பணம் போறனால இந்த மார்க்கெட் பெரிய அளவுல வந்து பம்ப் ஆகாது. இன்ஸ்டிடியூஷன்ஸ் பணம் இறங்குறதுனால தான் இந்த மார்க்கெட் வந்து பம்ப் ஆகுது, ஒரு மூவ்மெண்ட் கொடுக்குது. இதை நீங்க தெளிவா புரிஞ்சுக்கோங்க. அண்டு வந்து உங்களோட ப்ரெஷரை பொறுத்த வரைக்கும் வந்து இப்போதைக்கு ஆல்கான் சீசன் வந்து ஆயிருக்கணும். பட் ஆல்கான் சீசன்ங்கிறது வந்து இப்போ ஆகலை. லிட்டரலாக அதை பெரிய புரிஞ்சுக்கோங்க. இது வந்து நம்ம ரெண்டாக பிரிச்சுப்போம். நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ரெண்டாக பிரிச்சுக்கலாம். ஒன்று வந்து எந்த வித டேட்டாவுமே இல்லாமல் எமோஷனலாக இன்வெஸ்ட் பண்ணுறது. பட் நம்ம வந்து இப்போ இன்வெஸ்ட் பண்ணது நம்ம தமிழ் கம்யூனிட்டியில் வந்து எல்லாருமே எல்லா யூடியூப் சேனலுமே வந்து ப்ராப்பர் டேட்டா, ப்ராப்பரான ஹிஸ்ட்ரி எடுத்து எல்லாருமே அந்தந்த ட்ரெண்டை பிடிச்சி கரெக்டான டேட்டாவை வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்கோம். ஓகேங்களா? ஆனா இப்ப ஏன் வந்து அந்த இது வந்து சொதப்புனுச்சு, இந்த ஆல்கான் சீசன் வந்து நம்மள வந்து கொஞ்சம் போட்டு பார்த்துச்சுன்னா, பிகாஸ் ஆஃப் இது உள்ள முன்னாடி இருந்தவங்கலாம் வந்து சாதா வேல்ஸ் மாதிரி உள்ள இருந்தாங்க. பட் இப்ப உள்ள வர்றது டைரக்டா உள்ள வர்றது வந்து பிளாக் ராக், கவர்மெண்ட்ஸ், இந்த மாதிரி பெரிய பெரிய ஆளுங்க உள்ள வரனால வந்து அவங்களால வந்து மார்க்கெட்டை டோட்டல் மார்க்கெட்டே உங்களால வந்து மேனிபுலேட் பண்ண முடியுது. கோல்டு மார்க்கெட்டை வந்து மேலேயும் கீழே ஏத்த முடியுது. ஆயில் மார்க்கெட்டை வந்து உடைக்க முடியுது. இந்த மாதிரி பல்லாயிரம் கோடி வச்சுக்கிட்டு அந்த மார்க்கெட்டை வந்து உங்களுக்கு மேனிபுலேட் பண்றாங்க. அப்படி இருக்கும்போது வந்து அண்டு லாஸ்ட் ஒரு வருஷம் நம்ம ட்ரம்ப் வந்தா கிரிப்டோ சைடில் வந்து நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும், நான் நல்லா ஒரு பில்லு ஃபார்ம் பண்ணுவாருன்னு நம்ம யோசிச்சோம். பட் ட்ரம்ப் வந்ததுக்கப்புறம் டேரிஃப், அதுக்கப்புறம் போன போன வருஷம் ஜூன் மாதம் நடந்த வார், இந்த இந்த மாதம் நடக்கிற வார், இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும்போது வந்து லிக்விடிட்டி எதுவுமே வந்து மார்க்கெட்டுக்குள்ள முக்கியமாக ஆல்காயின்குள்ள வந்து வரல. ஒன்லி பிட்காயின்ல வருது, பிட்காயின் வந்து வெளியே போயிடுது. இப்போ எல்லா லிக்விடிட்டி பிட்காயின் விட்டு வெளியே போயிட்டு தான் இருக்கு, பிகாஸ் ஆஃப் அந்த வார் கண்டிஷனால. ஓகேங்களா? இப்போதைக்கு வந்து உங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்கும், பீப்புள்ஸோட மைண்ட் செட், எக்ஸாக்ட் மைண்ட் செட்டை பொறுத்த வரைக்கும் கிரிப்டோ ஒரு வேஸ்ட், நான் இனிமேல் இன்வெஸ்ட் பண்ண மாட்டேன், போட்ட பணம் வந்தா போதும், பணம் எல்லாம் போச்சு, இந்த மைண்ட் செட்டில் தான் வந்து இங்க இருக்க பீப்புள்ஸ் எல்லாமே பார்க்குறீங்க எல்லாருமே இருப்பீங்க. லிட்டரலா இது எனக்கு வந்திருக்கு. எப்பன்னா 2018 பியர் மார்க்கெட், 2019, இந்த 2018 19ல வந்து எனக்குமே வந்து இந்த மாதிரி இந்த 4 கிரிப்டோ ஒரு வேஸ்ட், நான் கிரிப்டோ இன்வெஸ்ட் பண்ண மாட்டேன், போட்ட பணம் வந்தா போதும், பணம் எல்லாம் போச்சு, இந்த மைண்ட் செட்ல நான் இருந்தேன். ஓகேங்களா? அதே மாதிரி வந்து அதுக்கப்புறம் அந்த மைண்ட் செட்ல நான் இருந்தப்ப வந்து என்கிட்ட பணம் இருக்கும்.
பட் நான் கிரிப்டோவில் வந்து பணம் போட மாட்டேன். பட் லிட்டரலாக 2018-19 வந்து பிட்காயின் எத்திரியம் ரெண்டுமே வந்து லோ வந்துச்சு. பணம்லாம் இருக்கும், பட் அதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான தோணாது. அதுக்கப்புறம் பிட்காயின் எத்திரியம் மூவ் ஆனதுக்கு அப்புறமேட்டு நம்மளுக்கு வந்து ஆல்காயின் அப்பயும் வந்து அந்த எத்திரியத்திலையும் பிட்காயின்லையும் பணம் போட தோணாது. நேராக நம்ம ஒரு ஆல்காயின் பக்கம் நம்ம போயிட்டு சம்பவம் நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணோம். ஏன்னா அப்போ வந்து புல் நடந்துச்சு. அப்போ ப்ராஃபிட் வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு ப்ராஃபிட் புக் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து திருப்பி வந்து எப்பெல்லாம் அந்த பியர் மார்க்கெட் திருப்பி வந்து 2022 ஒரு பியர் கண்டிஷன் நடந்துச்சு. பட் அந்த கண்டிஷன்ல மார்க்கெட்னால நான் டவுன் ஆகல. என்னோட பர்சனல் ரீசன்ஸ் அண்ட் ஃபேமிலி ஃபினான்ஷியல் இஷ்யூனால வந்து திருப்பி வந்து ஒரு ப்ரெஷர், டிப்ரெஷன் அதுக்குள்ள போனேன். அந்த சைட்லையுமே என்னால் வந்து லிட்டரலாக இன்வெஸ்ட் பண்ண யோசிச்சு வச்சிருந்தது என்னால் வந்து எத்தீரியம், பிட்காயின்ல என்னால் இன்வெஸ்ட் பண்ண முடியல. ஓகேங்களா? இப்போ திருப்பியுமே வந்து அதே ப்ரெஷர், அதே டிப்ரெஷன், அதே மாதிரியான ஒரு சைக்காலஜிக்கல் ஒரு ப்ரெஷர்னஸ் வந்து இப்போ போன மாதம் வந்து நவம்பர் மாதம் வந்துச்சு. எப்போ வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து பிட்காயின் வந்து 50 வீக் மூவிங் ஆவரேஜுக்கு மேலே இருக்கிற வரைக்கும் நான் லிட்டரலாக ஹோப்பில் இருந்தேன். பிட்காயின் ஆல்காயின்ஸ் நடக்கும். ஏன்னா 50 வீக் மூவிங் ஆவரேஜுக்கு மேலே பிட்காயின் இருக்கும் வரைக்கும் அது வந்து புல் மார்க்கெட்டு. 50 வீக் மூவிங் ஆவரேஜை வந்து இந்த நவம்பர் மாதம் பிட்காயின் உடச்சதுக்கு அப்புறமேட்டு லிட்டரலாக எனக்கு ஒரு வந்து கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. ஏன்னா ஐயோ நம்ம ஆல்காயின்ஸ் ஹோப்பில் இருந்தோமே, ஆனால் 50 வீக் உடச்சிருச்சு. அப்போ லிட்டரலாக இது பியர் கண்டிஷனுக்குள்ளே போயிடும். வீக்லி உங்களுக்கு அடுத்தடுத்த வீக்கில் வந்து 50 வீக் மூவிங் ஆவரேஜை உடச்சி கேண்டில் க்ளோஸ் வச்சிருச்சுன்னா அடுத்த பியர் மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை வந்து பிட்காயின் ஃபார்ம் ஆயிடுமே அப்படிங்கிற அந்த ப்ரெஷர் இருக்குல்ல, திருப்பி வந்து ஒரு ஃபார்ம் ஆகி நம்ம சைக்காலஜிக்கலாக வந்து ஒரு ப்ரெஷர் ஃபார்ம் ஆச்சு. திருப்பி ஒரு ஸ்ட்ரெஸ் அந்த மாதிரியான விஷயங்களுக்குள்ள வந்து திருப்பி போனேன். பட் போன வாட்டி இந்த டேட்டாலாம் என்கிட்ட இருந்தனால வந்து என்ன பண்ணுறேன்னா, இல்லை நம்ம ஒவ்வொரு வாட்டியுமே இந்த மாதிரி தப்பு பண்ணுறோம். இந்த மாதிரி ஒவ்வொரு வாட்டியும் பிட்காயின் பியர் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணும்போது வந்து இந்த பிட்காயினோட லோவையும் இந்த எத்திரியத்தோட லோவையும் நம்ம வந்து அதை நம்ம யூஸ் பண்ணி பை பண்ணாமல் ஒவ்வொரு வாட்டியுமே வந்து அப்போ ஏன்னா நான் ஒரு பிளான்ல இருந்தேன். என்ன பிளான் இருந்தேன்னா, ஆல்காயின்ஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம எல்லாம் கரெக்டான ப்ராஃபிட்ஸ்லாம் புக் பண்ணதுக்கு அப்புறமேட்டு வந்து பிட்காயின் 50க்கு உடைக்கும்ல, உடனே வந்து ஒரு ஷார்ட் எடுத்து விட்டுருவோம். ஒரு லாங் ஷார்ட் ஒரு ஷார்ட் எடுப்போம் அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சு வச்சிருந்தேன். பட் பிளான் எல்லாமே டிசாஸ்டரா போச்சு. அந்த அளவுக்கு வந்து மார்க்கெட் சைக்காலஜிலாம் நம்மளை அஃபெக்ட் பண்ணுது. அப்போ என்ன ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஒரு எக்ஸெப்ஷன் பிளானா ஒருவேளை ஆல்காயின் சீசன் வந்து ஆகலைன்னா என்ன பண்ணணுங்கிற ஒரு பிளான் போட்டு வச்சிருந்தேன். பட் நான் என்ன நினைச்சேன்னா, இது சும்மா வேஸ்ட். இந்த பிளான் வந்து சும்மா சைடில் வச்சுக்கலாம். கண்டிப்பா ஆல்காயின் சீசன் ஆகும். நம்ம ப்ராஃபிட்டை புக் பண்ணிடலாங்கிற கண்டிஷன் இருந்தேன். பட் அது ஆகாதப்ப திருப்பி அந்த பிளானை எடுத்தேன். என்ன பிளான்னா, நம்ம வந்து டிசிஏ பண்ற கொஞ்சம் சின்ன சின்ன டிசிஏ அமௌண்ட்டை கொஞ்சமா சேர்த்து வச்சு பிட்காயின் எப்போ பியர் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணுதுல, அந்த பியர் ஸ்ட்ரக்சர்ல பிட்காயின் அண்ட் எத்திரியம் ரெண்டுமே ஒரு லோ ஃபார்ம் பண்ணும். அந்த லோல வந்து பணத்தை நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற கண்டிஷனுக்குள்ள நான் அந்த பிளானை போட்டு வச்சிருந்தேன். அந்த பிளான்ல தான் இப்போ நான் வந்து செயல்பட்டு இருக்கேன். கேட்கலாம், ஏன் எத்திரியம் பிட்காயின்ல போடுறேன் அப்படின்னு கேட்கலாம். பிகாஸ் ஆஃப் நம்ம ஆல்காயின்ல இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் வந்து உங்களுக்கு வந்து லாஸ்ங்கிற கண்டிஷன் இப்போதைக்கு வந்து லாஸ்ட்ல இருக்கு. அதை பார்கெயின் பண்றதுக்காண்டி இதுல நம்ம இது சேஃப்டின்னு நான் சொல்ல மாட்டேன். பட் நம்மளுக்கு வந்து கம்பேர் டு ஆல்காயின்ஸ் கம்பேர் பண்ணா இது கொஞ்சம் ரிஸ்க் கம்மி. பட் இதுவுமே வந்து உங்களுக்கு ரிஸ்க் தான். பட் இது கொஞ்சம் ரிஸ்க் கம்மின்னு சொல்ல வரேன். கொஞ்சம் கம்மி, அவ்வளவுதான். ஓகேங்களா? இதனால தான் இந்த பிளானை இப்போ எக்ஸிக்யூட் பண்ணி அந்த பிளானை நான் போயிட்டு இருக்கேன். இப்போ பீப்புள்ஸோட மைண்ட் செட் இருக்குல்ல, அதோட ரோட் மேப் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ வந்து இப்போ பியர் ஸ்ட்ரக்சர் வந்து ஃபார்ம் பண்ணிட்டே வருது. 50 வீக் உடைச்சிச்சு. இப்போ 100 வீக் உடைச்சிட்டு இருக்கு. இப்போ 200 வீக்ல வந்து சப்போர்ட் எடுத்துட்டு இருக்கு. ஓகேங்களா? இதை கீழே உடைக்குமான்னு கேட்டால் மறுபடியும் அதை உடைச்சிருக்கு. இதை உடைக்கிறப்ப தான் நம்மளுக்கு தெரியும். அதுக்கு வந்து நம்மளுக்கு கொஞ்சம் டைமிங் தேவை. அந்த டைம் வச்சு தான் நம்ம வந்து முடிவு பண்ண முடியும். இப்போ என்ன ஆகுனா, இந்த பியர்ல வந்து கொஞ்சம் மேலே ஏறும்ல, ஏறினதுக்கப்புறம் இது புல்லுங்கிற மாதிரி பீப்புள்ஸோட மைண்ட் செட் இருக்கும். திருப்பி அதை உடைக்கும். எப்படின்னா இப்படி மேலே போகும். டக்குன்னு ஒரு கண்ணில் 2 கண்ணில் குத்து விழுவும். திருப்பி மேலே போகும், இப்படி குத்துவும். இந்த கண்டிஷனில் தான் பீப்புள் ஃபார்ம் ஆகுங்க. இந்த கண்டிஷன்ல ஃபுல்லாவே என்ன பண்ணுவோம்னா, பிட்காயின் லோ போயிடுச்சு. அந்த லோல பிட்காயின் அண்ட் எத்திரியத்தை வாங்கணுங்கிறத அவங்க விட்டுருவாங்க. அந்த பேனிக்னஸ்ல விட்டுருவாங்க. அந்த பிட்காயின் லோ போயிடுச்சு, ஆல்காயின் முடிஞ்சிருச்சு, பிட்காயின் வேஸ்ட். இந்த கண்டிஷனை மட்டும் தான் அவங்க இருப்பாங்க. திருப்பி என்ன போனா பிட்காயின் லோ ஃபார்ம் பண்ணிட்டு திருப்பி பிட்காயின் வந்து 200 வீக் வரைக்கும் வந்து கோல்டன் பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி சப்போர்ட் எடுத்துட்டு திருப்பி அது மேலே போகும்ல. மேலே போனதுக்கு அப்புறமேட்டு வேல்ஸ் வந்து ஆல்காயினுக்குள்ள வந்து ஒரு ட்ரெண்ட் ஏதாச்சும் ஃபார்ம் பண்ணி விட்டு அந்த ட்ரெண்ட் ஆஃப் காயின்ஸ் வந்து ஒரு 30x 40x பண்ணும். உடனே வந்து பீப்புள்ஸ் எல்லாம் உள்ள வந்து அப்போ பிட்காயின்லாம் நல்லா ஒரு பெரிய லெவலில் லோலேருந்து ஒரு 2x 3x ஒரு மேலே இருக்கும். அப்போ திருப்பி ஆல்காயின்ல பணத்தை இன்ஜெக்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, இதான் வந்து பீப்புள்ஸ் ரோட் மேப்பாக இருக்கும். நான் அடிச்சு சொல்லுவேன், இப்போ கிரிப்டோ விட்டு வேணாம், கிரிப்டோ வேஸ்ட், கிரிப்டோ லோ போனப்போ கிரிப்டோ விட்டு வெளியே போகிற பாதி பேர் வந்து திருப்பி உள்ள வந்துருவாங்க. பாதியில் 3/4 பேர் திருப்பி உள்ள வந்துருவாங்க. இதான் வந்து ஆகும். இதான் வந்து
ரோட் மேப் கிரிப்டோவில் அந்த சைக்காலஜிக்கெல்லாம் அப்படி தான் வந்து அவங்க ஃபார்ம் ஆவாங்க. ஆனால் அந்த சைக்காலஜியாக கொஞ்சம் மாற்றுங்க. திருப்பி திருப்பி சொல்கிறேன், உங்களை வந்து இந்த மார்க்குள்ள அலையாக வச்சுக்கிறதுனால எனக்கு எந்த விதத்துலையும் பிரயோஜனம் கிடையாது. நான் ஓப்பனாக சொல்லிடுறேன். பிகாஸ் ஆஃப் நீங்கள் பணம் போகிறனாலையும் இந்த மார்க்கெட் ஏறாது. நான் அதையும் ஓப்பனாக சொல்லிடுறேன். இந்த மார்க்கெட் ஏறதுக்கு முக்கியமான காரணம் புல்லியன் பேங்க்ஸ் அண்ட் பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ்னால தான் இந்த மார்க்கெட் அலைவாக இருக்கு. உங்கள் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து வேல்ஸுக்கு வந்து நீங்கள் வந்து ப்ராஃபிட் பண்ணி கொடுக்குற ஒரு மிஷினாக தான் நம்மள அவங்க ஹேண்டில் பண்ணுவாங்க. ஸோ அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு இந்த லோ பிக்கேன் இப்போதைக்கு பிஎஸ்ஹெச்ஆர் ஃபார்ம் ஆயிடுச்சு, பியர் மார்க்கெட் கண்டிஷனுக்குள்ள இருக்கு. அந்த இதை ஃபார்ம் பண்ணிட்டு நீங்கள் அதில் எங்கே உங்களோட இன்புட் இருக்கணுமோ அந்த இன்புட்ல வந்து நீங்கள் வந்து இருங்க. இன்புட்ல இருங்க மீன்ஸ் என்ன சொல்றதுன்னா, அது எங்க உங்களோட ஸ்டேக்கிங் இருக்கு, உங்களோட ஹோல்டிங் எங்க இருக்குமோ அந்த ஹோல்ட் பண்ணி நீங்க உங்களோட இதை பார்க் பண்ணுங்க. உங்களோட மணியவோ இல்லைன்னா உங்களோட டைமையோ இல்லை டேட்டாவையோ பார்க் பண்ணுங்க. சும்மா தேவையில்லாம சைக்கலாஜிக்கலா வீக்கன் ஆகாதீங்க. இதுதான் என்னால சொல்ல வருது. அண்ட் இன்னொரு முக்கியமான ஒரு டாபிக், இந்த பிளான் இருக்குல்ல, நான் சொன்னல ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு எக்ஸப்ஷன் பிளானா நான் போட்டு வச்சேன்னு நான் சொன்னல, அந்த பிளானை வந்து லிட்டரலா வந்து உங்கள்கிட்ட நான் சொல்லியிருக்கணும். அதை பத்தி நான் யோசிச்சோம், ஒரு வீடியோ பண்ணலாமா, ஒருவேளை ஆல்காயின் சீசன் ஆகலன்னா இந்த பிளானை நீங்க பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு வீடியோ போலான்னு யோசிச்சேன். பட் அந்த வீடியோ ஏன் போலன்னா, எனக்கு லிட்டரலா நான் ஓப்பனா சொல்றேன், எனக்கு வந்து ஒரு ஈகோ. நம்ம கரெக்டாக டேட்டாவை எடுத்து வச்சிருக்கோம். போன வருஷம் 2 வருஷம் டேட்டா, 2 புல்ரனுக்கான டேட்டா நம்மகிட்ட இருக்கு. தமிழுக்கு எல்லாருமே அந்த டேட்டாவில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது வந்து அது உங்களுக்கு தேவைப்படல. எனக்கு அப்போ அது போடணுங்கிறது எனக்கு தோணவே இல்லை எனக்கு. ஸோ இது வந்து நான் பண்ண ஒரு பெரிய மிஸ்டேக். எந்த அளவுக்கு ஆல்காயின்ஸ் வந்து இந்த ட்ரெண்டு இதை பற்றி பேசுகிற நம்ம வந்து ஒருவேளை ஆல்காயின் சீசன் ஆகலாம் நம்ம என்ன பண்ணணுங்கிறத ப்ரீ பிளான்டாக உங்களுக்கு சொல்லி அதை நான் புரிய வச்சிருக்கணும். அது ஏன் மேலே ஒரு தப்பு இருக்குது. நான் ரெஸ்பான்சிபிளாக எடுத்து நான் அதை பண்ணியிருக்கணும். அது உங்களுக்கு தயார் பண்ணியிருக்கணும் அதுக்கு. பட் நான் அதுக்கு வந்து ஒரு பெரிய மிஸ்டேக் தான் என்னோடது நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தமிழ் கிரிப்டோ டெக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.